பொதுவாக வர்ற மக்கள் வந்து சாதம் தான் எதிர்பார்ப்பாங்க. எப்படி உங்களுக்கு இந்த என்ன இல்ல காலையில் டைம்ல சப்பாத்தி அதிகம் எதிர்பார்க்கறாங்க. சப்பாத்திக்கு என்னென்ன கொடுக்குறீங்க? சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு, அப்புறம் சுண்டல் வச்சு கொடுக்குறோம் சைடிஸ். இப்போ சேலத்துல இருந்து இங்க வரும்போது இங்க சாப்பாடு போடலான்ற ஒரு எண்ணம் வந்ததா இல்லை இங்க வந்தோன்னு தோணுச்சா? மெட்டீரியல் இல்ல மெட்டீரியல் எல்லாமே அங்கேயே ரெடி பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம். இது மாதிரி இடங்களுக்குலாம் போய் சாப்பாடு போடுவீங்களா? இதான் முதல் முறை? இல்ல இதான் முதல் முறைங்க. சேர்ந்து வந்தீங்களா? ஆமாங்க. எவ்வளவு மாவு வரைக்கும் ஒரு 7 கிலோ 8 கிலோ போட்டிருக்கோங்க. நாங்க வரும்போதே எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ நல்லா மூவ்மெண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சப்பாத்தி போடுறோம், காலையில் சுண்டல், அப்புறம் டீ போட்டோம். இப்போ வந்து தக்காளி ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது, அப்புறம் புளி ரைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோ நாங்கள் மினிமம் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். வாங்கிட்டு போறாங்க, இங்கே சாப்பிட்டும் போயிடுறாங்க. நிறைய பேருக்கு அவ்வளோ தூரம் போகிற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. இங்கே பார்க்கிங் ஏரியாவில் வந்து யாருக்குமே சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாங்கள் இங்கேயே பார்க்கிங்லேயே போட்டால் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சப்பாத்தி போகும்ன்ற ஒரு நம்பிக்கை எப்படி வந்தது? ஆக்சுவலாக இது போன ஐடியா, எல்லாருமே நிறைய பேர் சாப்பாடு போடுறாங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி போட்டால் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே இப்போ வீட்டில் பஸ்ஸில் வரவங்க, காரில் வரவங்களாம் வீட்லேயே புளி சாதம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நிறைய பேர் அதையே சாப்பிட முடியாது, அது வேஸ்டேஜ் நிறைய ரோட்லயே போடுறாங்க. அதனால வந்து நாங்க சப்பாத்தி போட்டா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்துல போட்டோம். அறிவழகன், சேலம் ஆட்டியம்பட்டி.